ஒரு ராஜா உயர்ந்தான். அதே ராஜா மௌனமாக விழுந்தான். சவுலின் வீழ்ச்சி. தேவனை இழந்த மனிதன். ஒரு காலத்தில் தேவன் பேசினார், பின்னர் மௌனம் வந்தது. மௌனம் என்பது தண்டனை அல்ல, நிராகரிப்பின் அடையாளம். தேவனின் ஆவி விலகியது. கர்த்தரின் ஆவி சவுலை விட்டு பிரிந்தது. அபிஷேகம் இருந்தது, ஆனால் அமைதி இல்லை. தேவனின் ஆவி இல்லாமல் அரியணை கூட சிறையாக எண்ணப்பட்டது. தேவனை தேடாமல் மனித வழிகளை தேடினான். சாமுவேல் இல்லை, தேவன் பதிலும் இல்லை. தேவனை இழந்தவன் தவறான கதவுகளை தட்டுவான். எந்திரவாதி இருள். ஒளியை இழந்தவன் இருளை நாடுகிறான். முடிவு: கர்த்தரை இழந்த மனிதன். எதிரிகள், தோல்வி, தனிமை. மனிதர்கள் விட்டு போனார்கள், தேவன் ஏற்கனவே விலகிவிட்டார். இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு இது சவுலின் கதை மட்டுமல்ல. கீழ்ப்படிதல் இல்லாததால், மனந்திரும்புதல் இல்லாததால் தேவனின் சத்தம் மௌனமாகும். ஆராதனை இருக்கலாம், ஊழியம் இருக்கலாம், வேத வாசிப்பு இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம். ஆனால் தேவன் இருக்கிறாரா? தேவனை இழப்பதை விட உலகம் முழுவதையும் இழப்பதே மேல். கர்த்தாவே, உன் சத்தம் மௌனமாகும் முன் என் இதயத்தை திருப்பிக்கொள் என்று வேண்டும்.